பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தருடைய ஒரு அற்புதமான லீலை. இதெல்லாம் கேட்டிங்கன்னா பாபா மேலே பாபா அப்படிப்பட்ட சுவாமியா அப்படின்ற மாதிரி மனசு உருகி போயிடும். 1910 பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் அவங்க ஷிரடிக்கு வரல. அந்த குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் ஷிரடிக்கு வந்திருக்காங்க. 14 பேர் ஷிரடி சேத்திரத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும் பொழுது பிரதான் அவர்களை கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்திட்டார் ஷிரடிக்கு வரதை பற்றி. 14 பேர் வந்தாங்க ஷிரடிக்கு. பாபாவினுடைய அனுபவங்களை, பாபாவினுடைய லீலா வினோதங்களை நல்லா அனுபவித்தாங்க. அப்படி அனுபவிக்க பாபாவுடைய அருள் ஊற்று அவங்களுக்குள்ளே நல்லா இறங்கிட்டு, அப்படி இறங்கும் பொழுது பாபாவுடைய கருணையை அவங்க நிறைய அனுபவிச்சிருக்காங்க. பாபா எப்படிப்பட்ட மகான்கிறத உணர்ந்து கொண்டு குருவனுடைய கிருபையை அழகாக பெற்றாங்க. அப்போ ராதாகிருஷ்ணமாய் அம்மாவால் ஏற்படுத்தப்பட்ட சாவடி ஊர்வலத்தை அவங்க பார்த்தாங்க. பாருங்க, மிரண்டு போயிட்டாங்களாம். ஏன்னா பண்டரிபுரத்தில் பாண்டங்கனுக்கு செய்யக்கூடிய ஒன்னொன்றுமே ஷிரடியில் நடக்குது. அப்படி ஆக்குனது ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய அம்மா. அந்த அன்னையனுடைய பக்தி பிரவாகத்தில் ஏகப்பட்ட சேவைகள் உருவானுச்சு. அதில் ஒன்று தான் இந்த சாவடி ஊர்வலம். அந்த சாவடி ஊர்வலத்தை பார்த்து அவங்க மிரண்டு போய் ஆடி போயிட்டாங்க. பாபாவுடைய திவ்ய தேஜோமயமான சொரூபத்தை பார்த்து இது சாதாரணமான சொரூபம் இல்லை, நம்மளுடைய ஒட்டுமொத்த நோய் பிறவின்றது ஒரு நோய் தாங்க. சக்கரை நோய், அப்புறம் என்ன மலேரியா நோய், மஞ்சக்காமலை நோய், இரும்புனா அது ஒரு நோய், கையில் காலில் ஏதாவது அடிபட்டால் அது ஒரு நோய், இந்த மாதிரி மனநோய், நிறைய நோய்கள் விதவிதமாக இருக்கே. இதெல்லாத்தையும் தாண்டி பிறவி நோயின்னு ஒன்று இருக்குது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த நோயினா டாக்டரை பார்த்து கிழிச்சி வேணுமோ பண்ணால் சரியாயிடும். ஆனால் பிறவி நோயின்னு இருக்கு. அந்த நோயை யார் தீர்ப்பா அப்படின்னா அதுக்கு யார் மருந்துன்னா குருநாதர் தான் மருந்து. அதை காமிச்சு கொடுத்தது அம்மா. அப்படி அவங்க அந்த பிறவி நோயை தீர்த்து நம்ம எல்லாருக்கும் மோட்சகதியை கொடுக்கக்கூடிய சுவாமி இந்த சாயின்றதை அவங்க உணர்ந்தாங்க. பாபாவுடைய அருள் பெற்று திரும்பவும் வீடு திரும்பினாங்க. வீடு திரும்பும் பொழுது தாஸ்குண மகாராஜாவில் எழுதப்பட்ட பக்த லீலாமிர்தம், சந்த லீலாமிர்தம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன நூல்களை அவங்க வாங்கிட்டு வந்து பிரதான் கையில் கொடுத்தாங்க. படிங்கன்னு சொல்லி ஷிரடியில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்ல 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 பிரதான் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, ஆஹா நம்ம கோட்டை விட்டோமே, ஷிரடிக்கு கண்டிப்பாக போய் ஆகணும்னு அவங்க கிளம்பிட்டாங்க. 2 பேரில் அவர் மட்டும்தான் கிளம்பினார். முதல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் ஷிரடிக்கே, அங்கே இடம் எப்படி இருக்குது ஏது இருக்குது, இப்போல்லாம் நம்ம போகும்போது அங்கே எப்படி இருக்கும், ரூம் எப்படி இருக்கும், பாத்ரூம் எப்படி இருக்கும், சாப்பாடு என்ன கிடைக்கும், தமிழ்நாட்டு சாப்பாடு கிடைக்குமா, இதெல்லாம் நிறைய கேட்போமே. அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்ததில்லை. இப்போ இருக்கிற மாதிரி மீடியா வேர்ல்டில் பெரிய விஷயத்தில் அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே எங்கே தங்குறது எது தங்குறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல. அந்த காலத்தில் எப்படி தங்கியிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படி பிரதான் ஷிரடிக்கு வந்தார். பாபாவை பார்த்த சனத்தில் தன்னையே பறி கொடுத்துட்டார். ஏன்னா மகான்களுடைய சொரூபம் இருக்கே, அந்த சொரூபத்தை பார்த்த சனத்தில் நம்மளுடைய மனசு பொட்டி பாம்பா அடங்கிடும். ஷிரடி சேத்திரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், எந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறேன், அப்படி வீட்டு விவகாரம், சொந்த தொழில் விவகாரம், பண விவகாரம், மன விவகாரம் எல்லாம் சேர்ந்து நம்மளை சுற்றி அடிக்கும். அடங்காத பிடாரியாக இருக்கும் இந்த மனசு. குரங்கு மாதிரி தாவும், நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்து போகும். ஆனால் ஷிரடின்ற சேத்திரத்துக்கு வந்து பாபாவினுடைய சொரூபத்தை பார்த்த சனத்தில் மனசு அடங்கி போயிட்டு. யாருக்கு? பிரதானதான் இல்லை, ஷிரடிக்கு வர ஒத்தருடைய மனசும் அந்த இடத்துல அடங்கும். ஏன்னா பரபிரம்மாச்சே. பரபிரம்மத்து முன்னாடி மனசு ஆட முடியுமா, ஓட முடியுமா, குரங்கு சேட்டை பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா மகாத்மாவாச்சே நம்ம சாயி. அது சாய்க்கு தான் இல்லை, எந்த மகான்களுடைய சன்னிதானத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கனாலோ அந்த சன்னிதானத்தில் மனசானது அடங்கியே தீரும். ஏன்னா பரபிரம்மம், பரபிரம்மத்துக்கு முன்னாடி எந்த இதுவும் பாட்சா பலிக்காதுன்பாங்கள்ல, பலிக்கவே பலிக்காது.
அதை போல் பிரதானுடைய மனசு அப்படியே அடங்கி போயிட்டு, அப்படி அடங்கி போனதுனால அடிக்கடி ஷிரடி பாபா பார்த்துட்டு திருப்பி போனார், திருப்பி வரார், திருப்பி போகிறார், திருப்பி வரார். பாருங்கள், அவங்களாம் ஊர் எங்கேயோ பாம்பேன்னு வைங்களேன். பாம்பேலேருந்து ஷிரடிக்கு இன்றைக்கி 250 கிலோமீட்ரு. எல்லா வண்டி வாகனம் ஃப்ளைட்டு எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அடிக்கடி வந்துட்டு போக முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் அவர் வந்தார். அவர் தான் இல்லை, நிறைய பேர் வந்து போனாங்க. கதைக்கு சொல்கிறேன். அப்படி பிரதான் அவர்கள் வந்தும் போய் கொண்டு இருக்கிறச்ச ஒரு சமயத்தில் பாபா பெரிய ஹண்டியில் கரண்டிக்கு பதிலாக கையை விட்டு கிளறின லீலா படிச்சிருப்போம் இல்லையா, அதை நேருக்கு நேர் பார்த்த பக்தர் இந்த பிரதான். அப்படி பார்த்தார். பாபாவை ரொம்ப பிடிச்சு போயிட்டு சிடிலே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணி போயிட்டு, அப்போ பாபாவுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும்னு அவருடைய மனசில் ஆசை. பாபாவுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அப்போ ஷியாமா, தாத்தியா பாட்டீல், மகள் சார்பதி இது போன்ற எல்லா அடியார்கள்ட்டையும் ஒரு பார்வை கேட்டுட்டு பாபாட்ட போய், பாபா உனக்கு இந்த மாதிரி விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க பாபான்னு கேட்க, சரி நீ விருந்து வையே நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லிட்டார். அப்புறம் திருப்பி ஒரு கேள்வி பாபாட்ட, பாபா யாரெல்லாம் நான் விருந்துக்கு கூப்பிடணும் சொல்லுங்க அப்படின்றார். மகள் சார்பதியை கூப்பிடு, ஷியாமாவை கூப்பிடு, தாதா கேல்கருடைய மருமகன் இருக்கான், சின்ன பையன், பாபுன்னு பேர், அவனை கண்டிப்பாக நீ கூப்பிட்டாகணுன்ட்டார் பாபா. கண்டிஷனாக சொல்கிறார், அந்த பாபுங்கிற பையன் கண்டிப்பாக இந்த விருந்தில் இருக்கணும் அப்படின்றார் பாபா. அப்படி பாபா இருக்கணும்னு சொன்ன உடனே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஆச்சு. எங்கே ஆச்சுன்னா ஷிரடியில் ராதா கிருஷ்ண மாயி அம்மாவிடத்தில் அவர் அந்த விருந்தை ஏற்பாடு செஞ்சுருக்கார். ஏற்பாடாச்சு, இலை போட்டாச்சு. மகள் சால்பதி, ஷியாமா, தாதா கேல்கர், பாபா சொன்ன அந்த பாபுன்ற குழந்தை எல்லாம் வந்தாச்சு. பாபா வரல. டைம் ஆக பாபா நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு இது, ஏன்னா பாபா எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்னு தெரியாது. எல்லாரும் வந்துட்டாங்க, இலை போட்டாச்சு, எல்லாரும் உட்காந்துட்டாங்க. பாபாவுக்குன்னு ஒரு இலை போட்டிருக்கு. அந்த இலையில் பூர்ண போலி அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு பதார்த்தம் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் உட்கார்ந்த பிறகு பாபாவோட இலையிலையும் அந்த ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு காக்கா அந்த போலியை தூக்கிட்டு போயிட்டு, அப்போ பாபா அந்த காக்கை வடிவில் அந்த பூர்ண போலி எடுத்துகிட்டு போயிட்டதா பக்தர் நம்பினாங்க. கடைசியில் அதான் உண்மை, நான் போலியை நான் சாப்பிட்டேன்னார் பாபா கடைசியில். அப்புறம் என்னாச்சுன்னா விருந்து சூப்பராக முடிஞ்சுது, எல்லாம் நல்லபடியாக சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பிரதான் பாபா கிட்ட, பாபா எனக்கு பல வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை பாபா அப்படின்னு பிரார்த்தனையே பண்ணலங்க அவர். நம்ம அதாவது பிரார்த்தனைன்னு பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அவர் எங்கும் குருநாதன் இருக்கார், நம்மளுடைய ஒட்டுமொத்த ஹிருதயத்தில் அந்தராத்மாவாக இருக்கார். நமக்கு எது வேணும் எது வேண்டான்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அந்த சுவாமியை தவிர வேறு யாரும் இல்லைன்றது ஒரு பாவம். எனக்கு என்ன தேவையோ என் சாய் கொடுப்பார். அவர் கொடுத்தாருன்னா அது நீடிச்சு நிலைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை அவர் கொடுக்கல அப்படின்னா அதனால் நமக்கு பிரச்சனை வரும். அதனால் பாபா கொடுக்க மாட்டாருன்றது அந்த பக்தருடைய ஒரு பாவம். நமக்கும் அந்த பாவம் இருக்கணும். அப்படி காலம் கடந்தது. இடையில இந்த பாபுன்னு சொன்ன இல்லையா, தாதா கேல்கருடைய மருமகன் பாபு, அவன் இறந்து போயிட்டான். சின்ன பையன் இறந்து போயிட்டான். இறந்து போய் அவர் எங்கே கொண்டு போய் பாபா சேர்த்தார் தெரியுங்களா? அந்த பாபுன்ற பையனை. பாபுன்ற உடம்பு விட்டாச்சு, ஆத்மாவுக்கு அழிவில்லை. அந்த கருவை அந்த ஜீவனை பாபா சூக்ஷ்மமாக கொண்டு போய் பிரதான் அவருடைய மனைவி கர்ப்பத்தில் பாபா வச்சார். அந்த ஜீவனை, பாபுன்ற பையன் இறந்து போனான் இல்லையா ஷிரடியில், அந்த பையனை அவனுடைய ஜீவஸ்வரூபத்தை பிரதான்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவி கர்ப்பத்தில் பாபா வச்சார். அது யாருக்குமே தெரியாது. பாபாவுக்கு தெரியும், அன்னை ராதாகிருஷ்ணமாக்கு தெரியும், ஏன்னா ஞானவான்கள் எல்லாருமே. ஆனால் அதை பாபா வெளியில் சொல்லவே இல்லை. எப்போ சொன்னார் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு பாபாவுக்கு குட் நியூஸ் வந்துச்சு. பாபா உங்கள் கிருப்பையினால என்னுடைய மனைவி கர்ப்பவதியாக இருக்கா. பாபா கிருப்பை பண்ணார். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. சரியா ஒரு 7-8வது மாதத்தில் வளகாப்புலாம் முடிஞ்சு பிரதான் அவர்கள் அவங்க மனைவியை ஷீரடிக்கு கூப்பிட்டு வரார். கூப்பிட்டு வந்த க்ஷணத்தில் பாபா என்ன தெரியுமா வார்த்தை சொன்னார்? ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க.
இவளே என்னுடைய பாபுவின் தாய் அப்படின்னார் பாபா. இவ தான் என்னுடைய பாபுடைய தாய் அப்படின்ன பிறகு என்ன சொல்ல முடியும் இதை? அப்போ பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பொருள் தன் பக்தனுக்காக எந்த அளவுக்கு அவர் கீழே இறங்குறார் அப்படின்றத நம்ம எல்லாரும் கொஞ்சம் உணரணும். சேம் இதே